இந்த காலவெளியிலும் இந்த நாளிலே தாங்களை பேசும்படியாக இந்த வருஷத்தின் முதல் மாதமாக இருப்பதனால தேவ சமூகத்தில் ஜெபித்த வழி இந்த வருஷத்தின் ஆரம்பத்தில் தேவன் கொடுத்த அந்த வார்த்தையவே அதில் இன்னொரு பகுதியை நான் உங்களோடு பேசும்படியாய் ஆண்டோடு பாரப்படுத்தினால இந்த வார்த்தையை பகிர்ந்துள்ளேன். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை நம்ம சேர்ந்து வாசிப்போம். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். பயன்படுத்துவீங்களா? எரேமியா 31:14 எல்லாம் சேர்ந்து வாசிப்போம். ஆசாரியர்களின் ஆத்மாவை கொழுமையானவர்களால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வருஷத்தின் முதல் நாளிலே முதல் பகுதியிலே என் ஜனங்கள் என்கிற வார்த்தையை மாயத்து ஆண்டவர் என்னை உங்களையும் பார்த்து இது என்னுடைய ஜனம் என்று ஆண்டவர் சொல்லும்படியாய் நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட இடத்திலே நம்முடைய வாழ்க்கையை நாம் வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை குறித்து நான் உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பகிர்ந்து கொண்டேன். இந்த வருஷத்தில் நம்ம நினைவு இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் அந்த ஆண்டுடைய ஜனம் என்கிற நினைவு, அந்த உணர்வு எல்லா இடத்திலையும் சென்றாலும் அது நமக்குள்ளே இருந்து கொண்டே இருக்க வேண்டும். காலங்கள் மிக கடுமை. முந்தின காலங்களைப் போல இருப்பதிலே தேசத்திலே பல மாற்றங்கள் ஏற்பட்டுக் கொண்டிருக்கிறதை அறிந்திருக்கிறோம். அவே ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது விளையாட்டாய் எண்ணக்கூடிய ஒரு வாழ்க்கை அல்ல. அவருடைய ஜனம் என்று தேவன் ஒரு வைராக்கியத்தோடு சொல்லுகிற ஒரு காரியத்தை பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஜனமாய் நம்மை அமைத்துக் கொள்ள வேண்டும், நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அது மிக முக்கியம். ஆண்டவர் நல்லவர். 110ஆம் சங்கீதம் 68ஆம் வசனம், 25ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் எல்லாவற்றிலுமே ஆண்டவர் நல்லவர் என்பதை குறித்து எழுதப்படுகிறதை வாசிக்கிறோம். நான் சொல்றது கொண்டு நன்மை செய்வதனாலே நல்லவர் அல்ல. இன்னைக்கு உலகத்தில் சில மனிதர்கள் சொல்வார்கள், அவர் ரொம்ப நல்லது செய்யறாரு, ஏழைகளுக்கு உதவி செய்யறாரு, அதுக்கு இப்படி பண்றாரு இப்படி பண்றாரு, ரொம்ப நல்லவர் என்று சொல்வார்கள். ஆண்டவர் இயேசு நல்லது செய்வதனாலே அவர் நல்லவர் அல்ல, அவர் நல்லவராய் இருக்கிறதுனாலே அவர் நன்மை செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் ஆண்டவர் நல்லது செய்யறதுனால நல்லவர் அல்ல, அவர் நல்லவராகவே இருப்பதனாலே அவரிடத்திலிருந்து பிறப்பிப்பதெல்லாம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? நன்மையானதா இருக்கிறது. இப்படி ஒரு மாமரம் மாங்கனியை தான் கொடுக்கிறது. அதே போலதான் ஆண்டவர் நல்லவராய் இருப்பதனால அவர் செய்கிற எல்லாம் நன்மையானதை அவர் செய்து கொண்டு வருகிறார். 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே நாம் அதிகமாய் சொல்லி ஜெபிக்கிறது உண்டு, அதை நினைப்பது உண்டு. நாம் அனுபவிப்பதற்கு சகலவிதமான நன்மைகளையும் சம்பூர்ணமாய் கொடுக்கிற ஜீவனுள்ள தேவன். அப்படித்தான் இருக்கு. தேவன் இருக்கா? ஜீவனுள்ள தேவன் இருக்கா? ஜீவனுள்ள தேவன். வார்த்தையை மறந்துவிட, வேத வசனங்களை மிக முக்கியப்படுத்த வேண்டும். தேவனுடைய வார்த்தையில கவனமா இருக்க வேண்டும். அந்த 110ஆம் சங்கீதத்தை படிக்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை எவ்வளவாய் கவனமாய் கையாள வேண்டும் என்கிற காரியத்தை குறித்து அதில் கற்பிக்கப்பட்டிருக்கிறது. அதே இந்த பகுதியிலே வாசிக்கிறோம், ஜீவனுள்ள தேவன். அப்படியானால் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற கர்த்தர், ஏதோ ஒரு நாள்ல உயிரோடு இருந்து செய்து முடித்த கர்த்தர் அல்ல, இன்றைக்கும் உயிரோடு இருந்து காரியங்களை செய்கிற தேவன் என்று அவரை குறித்து எழுதப்படுகிறது. நாம் அனுபவிப்பதற்கு எல்லா நன்மைகளையும் சம்பூர்ணமாய் தருகிறார். யாரான தேவனுடைய பிள்ளைகள் அனுபவிப்பதற்காகவே நன்மைகளை தருகிற கர்த்தர் என்பது தேவனுடைய வார்த்தை, மாறாத சத்தியம். ஆனால் தேவனிடத்தில் நாம் நன்மையை பெற்றுக் கொள்ள வேண்டுமானால் நமக்கு தெரியும், வேதத்தில் எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்கு உட்பட்டவைகள். சும்மா சாதா தேவன் அப்படி தூக்கி வீசிட்டு போகல. அந்த இடத்துல நிற்பேன், சார் வருவார்கள், பைக்கை நிப்பாட்டி இந்த கடையில் பிஸ்கட் பாக்கெட் வாங்குவாங்க, வாங்கி நாய்க்கு அப்படியே போடுவாங்க. அது மாதிரி ஆண்டவர் ஆசீர்வாதத்தை தூக்கி போடுற கர்த்தர் அல்ல. அப்படி நினைக்கிறான், அப்படி ஆண்டவர் போட்டுருவார், அப்படி அல்ல.
எல்லா ஆசீர்வாதங்களும் நிபந்தனைக்குட்பட்டவைகள், எல்லா காரியங்களும். அவே தேவன் நமக்கு அவர் சம்பூர்ணமாய் நன்மையை தருகிற தேவன். அவருடைய ஜனமாய் என்னுடைய ஜனத்திற்கு அவர் தருகிற தேவன். அதனால் அவருடைய ஜனம் எப்படியும் இருக்கலாம் என்பது அல்ல, ஆண்டவர் சில வரையறைகளை வைத்திருக்கிறார். நாம் அவருடைய ஜனத்திற்கு அவர் நன்மையை தந்து திருப்திப்படுத்த போகிறார். ஆனால் அவருடைய ஜனம் என்று சொல்லப்படுகிற நாம் எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை வேதம் சொல்கிறது. அப்படிப்பட்டவர்களாக கர்த்தர் நன்மையானதை செய்ய போகிறார். அவை இந்த வருஷத்தின் இறுதி, வருஷத்தினுடைய முதல் வருஷத்துடைய இறுதி வாரத்தில் வந்திருக்கிறோம். இந்த வார்த்தையவே நான் பகிர்ந்து காரணம், பூமி நிறைந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது எப்படி நடக்கும் என்று சொல்ல முடியாத சூழ்நிலைகள் உருவாகி கொண்டிருக்கிற காலம். ஆனால் இதன் மத்தியிலே நமக்கு கர்த்தர் நன்மை செய்து நடத்துவதற்கு அவர் போதுமான கர்த்தர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்வேன். நேற்று தினம் சென்னை இலங்கையிலிருந்து எனக்கு ஒரு டெலிபோன் அழைப்பு வந்தது. அரிசி மிக தட்டுப்பாடு, தேங்காய் அங்கே அதிகமாக விளையிற இடம், பயங்கர தட்டுப்பாடு என்று அவர் சொல்லிக் கொண்டார். பயங்கரமான தட்டுப்பாட்டுக்குள்ளே ஜனங்கள் போய்கொண்டிருக்கிறார்கள். யோசிச்சு பாருங்க, நீங்க அப்படிப்பட்ட ஒரு நாள் அங்கே தேங்காய்ன்னு சொன்னால் இலங்கையில் தேங்காய் தான் எல்லாத்துலேயும், எங்கே பார்த்தாலும் தென்னை மரம் இருக்கும். ஆனால் அவர் சொன்னதை பார்த்து ஆச்சரியமா இருந்தது. அரிசிக்கு பயங்கரமான தட்டுப்பாடு, அப்படினால் பஞ்சங்கள் ஏற்படுகிற ஒரு நிலைமை, அப்படித்தான் ஏற்பட்டு கொண்டிருக்கிற ஒரு சூழ்நிலை உருவாகி கொண்டிருக்கிறது. ஆகவே இதன் மத்தியிலே நம்மை, அவருடைய ஜனத்தை தேவன் தம்முடைய நன்மையை தந்து நாம் அனுபவிப்பதற்கு எல்லா நன்மைகளையும் தந்து அவர் நம்மை நடத்துவதற்கு வல்லவர். அந்த நன்மையை பெற்றுக்கொள்வதற்கு யாருக்கு ஆண்டவர் அப்படிப்பட்ட நன்மையை தந்தார், தருகிறார் என்பதை குறித்து வேதவசனத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை நான் நினைப்பூட்டும்படியாக விரும்புகிறேன். யாத்ராமதி புத்தகம் முதல் அதிகாரத்திலே நாம் பார்ப்போமானால், அங்கே ஒரு கூட்ட ஜனத்தை குறித்து தேவன் எழுதியிருக்கிற ஒரு சம்பவத்தின் மூலமாய் நம்ம அறிந்து கொள்கிற காரியத்தை நான் சொல்லும்படியாக விரும்புகிறேன். எகிப்திலே இஸ்ரவேல் இருந்தார்கள். அந்த சூழ்நிலையிலே பார்வோன் ஒரு உபாயம் தந்திரத்தை பண்ணதை பார்க்கிறோம். நமக்கும் அவளுக்கு ஒரு யுத்தம் உண்டாகி அவள் தேசத்தை விட்டு போய்விடக் கூடாது என்பதற்காக அவன் ஆண் பிள்ளைகள் எல்லாவற்றையும் கொள்ளும்படியான வழியை பார்த்து அந்த மருத்துவ செலுக்கு அவன் கட்டளையிட்டதை பார்க்கிறோம். 16ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம், ஆண் பிள்ளையானால் கொன்று போடுங்கள், பெண் பிள்ளையானால் உயிரோடு என்ன செய்யட்டும், இருக்கட்டும். 17ஆம் வசனத்திலே நாம் பார்ப்போமானால், மருத்துவ செயலோ தேவனுக்கு, சத்தமா சொல்லுங்க பார்ப்போம், தேவனுக்கு, ராஜாவுக்கு இல்ல, யாருக்கு? ராஜாவின் கட்டளை என்ன? ஆண் பிள்ளைகளை என்ன செய்யணும், கொன்றுவிடணும். ஆனால் மருத்துவ செயல் அவருக்கு பயப்படவில்லை, ராஜாவுக்கு பயப்படல, பார்வோனுக்கு கட்டளை இல்லை, அந்த கட்டளை பயப்படவில்லை, தேவனுக்கு பயந்ததினாலே அவர் என்ன செய்தார்களாம், ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளைப்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடு என்ன செய்தார்கள், காப்பாற்றினார்கள். அது பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா வேதவாசனம், இது நிமித்தம் 20ஆம் வாசனம், இது நிமித்தம் தேவன் மருத்துவ செயலுக்கு என்ன செய்தார், சத்தமா சொல்லுங்க, யாருக்கு நன்மை செய்தார்? தேவனுக்கு பயந்தவர்களுக்கு, கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு. யாருக்கு பயப்படாட்டாலும் கர்த்தருக்கு பயப்பட பயம் நமக்கு தேவை. இன்னைக்கு உலகத்தில் பயமற்று போன ஒரு சூழ்நிலை உருவாயிட்டதை பாருங்க. எதுக்கு பயப்படுறோம்? ஏன்னா பழகிட்டோம் நம்ம எல்லாத்துலையும். ஆனா தேவனுக்கு பயப்படுற பயம் உண்டாக வேண்டும். அந்த நாட்களில் அந்த பயம், பயபக்தி அதெல்லாம் குடும்பங்கள் இருந்தது, சமுதாய வாழ்க்கையில் இருந்தது, சபையில் இருந்தது. அதனை குறைந்து போகிற நிலைமை. ஆனால் அது இருக்கக்கூடாது. யாருக்கு பயப்படணும்? தேவனுக்கு பயப்படணும். தேவ சமூகத்துக்கு என்ன செய்யணும்? பயப்பட வேண்டும். பயம் அவசியம். ராஜாவின் கட்டளை அதை அவர் உதறி தள்ளினார்கள். ஒருவேளை ராஜாவின் கட்டளை கீழ்ப்படினால் தங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படும் தெரியும். ராஜா எப்படிப்படும் என்பது அவர்களுக்கு தெரியும். ஆனாலும் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து நாங்கள் மரித்தாலும் ராஜாவுக்கு அல்ல,
தேவனுக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? பயப்படுகிறோம். தேவனுக்கு பயப்படுகிறோம். இந்த வருஷத்துல இந்த வரப்போற நாட்களில் தேவன் அவருடைய நன்மையினால் நம்மை நிரப்பணும்னு சொன்னா, நம்ம அனுபவிப்பதற்கு எல்லா விதமான நன்மைகளையும் நமக்கு தரணும்னா தேவனுக்கு பயப்படுகிற பயம் தேவை. தேவனுக்கு பயப்படுற பயம்னா அப்படியே பார்த்து நடுங்கிறது இல்லை, அதல்ல. உள்ளான இருதயத்தில் தேவன் பயப்பட தேவை. ஒரு மனிதன் தேவனுக்கு பயப்பட பயத்தை கொடுத்து டெபினிஷன் சொல்கிறார், நீங்கள் எந்த இடத்தில் இருந்தாலும் தேவன் என்னை பார்க்கிறார் என்கிற ஒரு உணர்வு தான் தேவனுக்கு பயப்படுகிற பயம். வீட்டில் இருந்தாலும் ஆண்டவர் என்ன செய்யற பார்க்கிறார் என்கிற பயம் இருக்குமானால் அடுத்தவங்களை பத்தி பேச மாட்டோம், குறை சொல்ல மாட்டோம். ஏன்னா தேவனுக்கு என்ன, மனிதர்கள் முன்பதாக வரை நல்லா பேசுறோம், அதுக்கு பின்னால போய் அவளை கொடுத்து குறை சொல்லுறோம், குற்றம் பாராட்டுகிறோம். ஏன்? தேவனுக்கு பயம் இல்லாதனாலே. அவங்க பார்க்கல, ஆனா தேவன் ஒருத்தர் பார்த்துக்கிட்டு இருக்கிறாருங்கிறது இல்லை. இது தேவை. நடைமுறை வாழ்க்கையில கல்லூரியில் இருந்தாலும் வேலை செய்தாலும் எங்க போனாலும் என் ஆண்டவர் பார்க்கிறார் என்கிற பயம் இருக்குமானால் ஒரு கிறிஸ்துவுக்கு பயந்த ஒரு வாழ்க்கை நமக்கு உண்டாகும். ஆண்டவர் பயப்படுகிற ஒரு வாழ்க்கை உண்டாகும். தேவ வசனத்தின்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை உண்டாகும். தேவையற்ற காரியங்கள் இப்படி வாழ்க்கையில விளக்குகிற ஒரு வாழ்க்கை உண்டாகும். அநேகருக்கு அந்த பயம் இல்லாதனாலதான் ஆலயத்தில் இருக்கலாம் ஒருவேளை, ஆனா வெளியே போறப்ப நம்முடைய ஆட்டிடியூட், நம்முடைய நிலைமை எப்படி இருக்கு, நம்முடைய மனம் எப்படி இருக்கிறது, நாம் என்ன பேசுகிறோம், எப்படி நடக்கிறோம், டிவியில எதை பார்க்கிறோம், யூடியூப்ல எதை பார்க்கிறோம் என்பது மிக முக்கியம். ஆண்டவர் பார்க்கிறார் என்ற உணர்வுக்குமானா டிவி ஆன் பண்ணி நினைச்ச மாட்டோம், தேவையற்ற காரியங்களை நினைச்ச மாட்டோம், நம்ம பார்க்க மாட்டோம். நான் கேள்விப்பட்ட சில விசுவாசியுடைய வாயில சினிமா பாட்டு வருதுன்னா அது எப்படி வரும்னு எனக்கு தெரியல. தேவனை பயப்படுற பயம் இல்லாதனால. இந்த உலகம் மிக மோசமான நன்மையை போய்கிட்டு இருக்கு, தீமைகள் சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆனா கர்த்தர் நமக்கு அது மத்தியிலே நன்மை செய்கிறவர். ஹல்லேலூயா. எப்ப நான் தேவனுக்கு நம்ம பயந்தோமானா உலகத்துல என்ன வரட்டும், எப்படிப்பட்ட சூழ்நிலை வரட்டும், பரலோகத்தில் இருக்கிற கர்த்தர் நமக்கு நன்மையை கட்டளையிடுவார். ஹல்லேலூயா. விளையாட்டான காரியம் அல்ல. அவை இனி வரப்போகிற காலங்கள் நான் சொல்லிக் கொண்டே இருக்கிறேன். மிக கவனமாய் வாழக்கூடிய ஒரு காலங்கள், இரட்டை வேட்டை வேஷம் போடுகிற ஒரு காலங்கள் அல்ல, கிறிஸ்துவுக்காய் நாம் வாழ்கிற ஒரு காலம். ஆகவே தேவனுக்கு பயந்ததுனாலே அவருடைய குடும்பங்களுக்கு கர்த்தர் நன்மை செய்தாராம். அது மாத்திரமல்ல, அதை வாசிக்கும் பொழுது அவருடைய குடும்பங்களை தலைக்கும்படி கர்த்தர் செய்தாராங்க, செய்தார், தலைக்கும்படி செய்தார், செழிப்பாம்படி கர்த்தர் செய்தார். இந்த வருஷத்தில் ஆண்டவனுடைய குடும்பங்களை தலைக்கும்படி செய்ய வேண்டும், செழிப்பாக்க வேண்டும், நன்மையை கட்டளை வேண்டும். அவர் தர நினைப்பாரானால் எந்த நன்மையும் மாறும் தடை பண்ண முடியாது. ஹல்லேலூயா. அவர் தந்தை தீர்வார். ஹல்லேலூயா. எத்தனை காரியம் வந்தாலும் சரி அந்த நன்மை தடை பண்ண முடியாது. அவே அந்த ஆண்டவருக்கு பயப்படுற பயத்தை நம்ம கேட்போம். ஆண்டவரே நமக்கு பயப்படுற பயத்தை எனக்கு தாங்க ஆண்டவரே. அவன் பயப்படணும், உணர்வு வரணும். எங்க இருந்தாலும், யார்கிட்ட பேசினாலும், எந்த இடத்துல இருந்தாலும், எதை செய்தாலும் தேவன் என்னை பார்க்கிறார் அப்படின்ற உணர்வோடு வாழ்கிற ஒரு வாழ்க்கையை செய்வோமானால் நம்ம நன்மையை தேடி போக வேண்டிய அவசியம் இல்லை, நன்மை நம்மை தேடி வரும். ஹல்லேலூயா. அதுதான் 25ஆம் சங்கீதத்திலும் எழுதப்படுகிற வாசியங்கள். 25ஆம் சங்கீதம் 12-13 வசந்த வாசிங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷன் பாருங்க, எவனோ அவன் சிறியவனானாலும் படித்தவனானாலும் படிக்காதவனானாலும் ஏழையானாலும் பணக்காரன், அதை பத்தி பிரச்சனை இல்லை. கர்த்தருக்கு பயப்படுகிறவன் எவனோ அவன் ஆத்துமா எதுல தங்குமா? நன்மையில் தங்கும். தேவனுக்கு பயப்படுகிற பயத்தோடு இருக்கிற மனிதனுடைய ஆத்மாவை தேவன் நன்மையினால் நிரப்புகிறார், நன்மையை தருகிறார். அவே இந்த நாட்கள்ல நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்க வேண்டிய ஒரே காரியம், தேவனுக்கு பயப்படுற பயம். ஆண்டவரே நமக்கு பயப்படுற பயத்தினால் நிரப்பும். ஒவ்வொரு நாளும் என் ஆசீர்வதியும், சாப்பாடு தாரும், அதை தரும், அதெல்லாம் கேட்கறதுக்கு முதல்ல கேளுங்க. ஆண்டவரே
உமக்கு பயப்படுற பயத்தினால நிரப்பும். இந்த நாள்ல எங்க வேணாலும் நீரனை பார்த்து கொண்டிருக்கிறீர் என்கிற உணர்வோடு நான் இருக்க உதவிச்சு. அந்த தேவனுக்கு பயப்படுற மனிதனுடைய காரியத்தில் தேவன் தருகிற நன்மையை குறித்து சங்கீதக்காரன் எழுதும்பொழுது 31ஆம் சங்கீதத்திலே ஒன்னு எழுதி வைத்திருக்கிறார். 31ஆம் சங்கீதத்திலே வாசிக்கும் பொழுது தேவனுக்கு பயப்படுகிற மனிதனுக்கு தேவன் என்ன காரியத்தை வைத்திருக்கிறார் வாசியுங்கள். 19ஆம் வசனம். உமக்கு பயந்தவர்களுக்கும் ஆண்டவர் என்ன பண்ணி வச்சிருக்கிறாரா? உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அழகான வார்த்தை. என்ன வைத்திருக்கிறாரு? சத்தமா சொல்லுங்க. இனி செய்ய போறது இல்ல, என்ன செய்திருக்கிறார்? ஏற்கனவே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுக்கு பயப்படுவதற்காக உரிய நன்மை. அது நம்மால கடந்த வார்த்தை நான் பேசினேன். கிரகிக்க முடியாத காரியம், நம்மளால நினைத்து பார்க்க முடியாத காரியத்தை கதை செய்கிறார். அது ஆயத்தமை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தேவனுக்கு பயப்படுபவர்களுக்கு அதை ஏற்ற வழியிலே கத்த சுதந்திரிக்கும்படி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருக்கு? எனக்காகவே உண்டு வைத்திருக்கிறார், நமக்காகவே உண்டு வைத்திருக்கிறார். அப்ப நாம் பயப்படுற தேவ பயத்தில் இருப்போமானா தேவன் தருவார். யோசேப்பின் வாழ்க்கையில் அதுதான். தேவனுக்கு பயந்ததுனால இந்த பொல்லாப்புக்கு எப்ப நான் இடம்படுவேன் என்று பயந்தான். தேவனுக்கு பயப்பட பயம் உனக்குள்ள இருந்தனால தேவன் ஒரு இடத்தை உண்டாக்கி வைத்திருந்தார். எல்லாத்துக்கும் மேல ஒரு சிங்காசனத்தை ஆண்டவர் உண்டாக்கி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. அவன் நினைச்சு பார்க்கவில்லை, யோசிப்பார். யோசிச்சு பார்க்கவில்லை. அப்படி யோசிச்சு பார்த்தவனா சிறைச்சால அவன் சிறைச்சால பானவாத கண்ட கெஞ்ச வேண்டிய அவசியம் இல்லை. அப்பா என்னை பத்தி பேசுப்பா சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. தெரியாதவனுக்கு தேவன் அவனுக்கென்று உண்டு பண்ணி வைத்திருந்தார் ஒரு சிங்காசனத்தை. அதே ஆண்டவர் மாறாதவரா இருக்கிறார். அவே ஒருவேளை இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை நமக்கு வித்தியாசமா இருக்கலாம். நம்ம இருக்கிற நிலைமைகள் ஒருவேளை ஒரு பெரிய நிலைமை இல்லாம இருக்கலாம். ஆனா தேவனுக்கு பயப்படுற மனுஷனை கர்த்தர் சாதாரண ஒரு நிலைமையில வைக்க விரும்புவதில்லை. ஹல்லேலூயா. தேவனை உயர்த்துவார். ஆகவே இந்த மாத்தின் இறுதி வார்த்தை வந்திருக்க நம்ம ஆண்டவரிடத்திலிருந்து நன்மையை பெற்றுக்கொள்வாய். தேவன் நன்மை செய்ய போகிறார். நான் ஜெபிக்கிறேன் ஒவ்வொரு நாளும், ஆண்டவரே என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால திருப்தியாகும் சொன்னீர், அவங்களை திருப்தியாக்கும் என்று சொல்லி நான் ஜெபிக்கிற உண்மை. ஆனா அந்த நன்மையை பெற்றுக்கொள்கிற ஜனமாக நான் என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். அப்ப ஆண்டவர் திருப்தியாக்குவார். எதிர்பாராத பெரிய காரியங்களை தேவன் நமக்காக உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். தேவன் பயப்படுவோமானா அதை நம்ம சுதந்திரத்துக் கொள்ளுவோம். யோசேப்பு அதை சுதந்திரத்துக் கொண்டான். தேவனுடைய பிள்ளையை சுதந்திரத்திருக்கிறார்கள். ஆகவே தேவனுக்கு பயப்படுற பயம் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகட்டும். இரண்டாவதாக உபாகமத்தின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் வாசிப்போம். உபாகமம் 10:13. கர்த்தருடைய கற்பனைகளையும் அவருடைய கட்டளைகளையும் உனக்கு நன்மை உண்டாகும்படி, நல்லா கவனிங்க, உனக்கு நன்மை உண்டாகும்படி கைக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் கட்டளையிட்ட தேவனுடைய வசனங்களை, தேவன் நமக்கு எழுதி கொடுத்துக்கிற வார்த்தைகளை, நம்மோடு பேசுகிற வார்த்தைகளை நமக்கு நன்மை உண்டாகும்படியா என்ன செய்ய வேண்டும்? கைக்கொள்ள வேண்டும். ஆராய்ச்சி வரும்பொழுது தேவனுடைய வார்த்தைகள் பிரசங்கிக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னா எதற்காக? நம்ம கை கொள்வதற்காக. ஏதோ ஒரு ஆராதனை வந்தோம், ஒரு ரொட்டீனா ஒரு என்டர்டெயின்மெண்ட், ஒரு பிரசாந்த கேட்டோம் போனோம், அதுக்கு இல்ல, நமக்கு நன்மை உண்டாகும்படியாய். இந்த வார்த்தையில ஆராதனைக்கு வர்றேன், ஆண்டவர் என்னோடு என்ன பேச போகிறாரு, நான் எனக்கு நன்மை உண்டாகும்படியாய் அதற்கு நான் கீழ்ப்படிய போகிறேன் என்கிற எண்ணத்தோடு கர்த்தருடைய வார்த்தையை கேட்போமானால் நம்ம கீழ்ப்படிவோம். அந்த வசனம் கீழ்ப்படிவோம். நமக்கு நன்மை உண்டாகும்படி. எரேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிங்க பார்ப்போம். எரேமியாவின் புத்தகம் 7ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். என் வாக்குக்கு செவி கொடுங்கள், அப்பொழுது நான்
உங்கள் தேவனாயிருப்பேன், என் ஜனமாயிருப்பீர்கள். எல்லா வழிகளும் நீங்கள் உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி கடவுங்கள். ஆண்டவருக்கு வழிகளை கற்பித்தருகிறார். இப்படி போ, சண்டை போடாத, கெட்ட வார்த்தை பேசாத, தேவையற்ற காரியங்களை பார்க்காத, குறை சொல்லாத. ஆண்டவர் சில வழிகளை சொல்லித் தருகிறார். எதற்காக சொல்லித் தர்றார்னா, நாம் அதில் நடக்க முடியாய், நமக்கு நன்மை உண்டாக முடியாய். நீங்க சொல்றதை சொல்லிட்டே இருங்க ஆண்டவரே, நான் என் போற போக்கில் போயிட்டே இருப்பேன்னா தீமைக்கு வித்திடுகிறோம். தேவன் நன்மை செய்ய முடியாது. தேவனுடைய வசனங்கள் உனக்கு நன்மை உண்டாகும்படி உனக்கு நான் போதிக்கிற. ஒருவேளை நீங்க தேவனுடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது யாவரோடு சமாதானமாக இருப்பாயாக ஒரு வசனம் உங்களுக்கு வரலாம். தேவனோடு பேசுகிறார். தேவனுடைய வார்த்தையை செய்து மாத்திரமல்ல, பாடல் பாடும் பொழுது, நீங்கள் தனிப்பட்ட விதத்திலே கர்த்தருடைய வார்த்தையை வாசிக்கும் பொழுது சில வசனங்கள் உங்களுடைய உள்ளத்தை உறுத்துதல் ஏற்படலாம். எதற்காண்டு சொல்றாரு? உனக்கு நன்மை உண்டாகும்படி. யாருக்காக வரல? நான் தேவனுடைய வார்த்தை ஆண்டவர் என் மூலமாக உங்களுக்கு சொல்லி ஆண்டவர் போதிக்கிறார். எதற்காகனா உங்களுக்கு நன்மை உண்டாகும்படி, உங்களுக்கு நன்மை உண்டாகும்படியாய்த்தான் அதை போதிக்கிறார். அதுக்காகத்தான் தேவன் நம்மை கூட்டி சேர்த்து தேவனுடைய வார்த்தைகளை கற்பிக்க நோக்கம் என்ன? நமக்கு நன்மை உண்டாகத்தக்கதாக அவருடைய வழிகளிலே நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக வழிகளை தெரியப்படுத்துகிறார். அதை நமக்கு கீழ்ப்படியும். இந்த வருஷத்தில் செய்வோமானா சொல்ற என்ன வந்தாலும் பரவாயில்ல, நன்மையும் கிருபையும் நம்மை தொடரும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம தேட வேண்டிய அவசியம் இல்லை, நம்மை தேட வேண்டிய அவசியம் இல்லை. கர்த்தர் தருவார் நிச்சயமாய். காரணம், கர்த்தருடைய வார்த்தை 100% உண்மை உள்ளது. அதை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் சொல்லியிருப்பார். ஆனால் அதன் வார்த்தையில் நின்று அவர் நிறைவேற்றுகிறவர். ஸோ அது சொன்ன வார்த்தை தான் உங்களோட பேசிக்கொடும், என்னுடைய சொந்த வாக்கை அல்ல. நான் கர்த்தருடைய வார்த்தையிலிருந்து பாஸ்டர் சொல்லுவாரு, அப்படிலாம் நம்ம நடக்க முடியுமா? உலகத்தை நம்ம இருக்கோம், அப்படிலாம் இருக்க முடியுமா? பாஸ்டர் சொல்லுதில்லை. நான் உங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தையை, தேவனுடைய வார்த்தையை தவிர வெளியே இருந்து எந்த ஒரு வார்த்தையும் கொண்டு வருவதில்லை. நான் எடுக்கிற உதாரணங்களும் தேவனுடைய வார்த்தைக்குள்ளதான். ஏன்னா தேவனுடைய வார்த்தை தான் உறுதியான தீர்க்கதரிசன வார்த்தைகள். அவை ஆண்டவர் நமக்கு என்ன வழிகளை கற்றுக் கொடுக்கிறார் என்பதை அறிந்து இந்த வருஷத்தில் நம்ம நடக்க ஆரம்பிப்போம்னா நான் சொல்ல நிச்சயமாக நம்முடைய வழிகளில் மாற்றம் உண்டாகும். ஹல்லேலூயா. நம்முடைய பேச்சில் மாற்றம் உண்டாகும், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் உண்டாகும், ஜெப வாழ்க்கை மாறும், நம்முடைய சுபாவங்கள் மாற்றமடையும். ஏன் சுபாவங்கள் மாற்றமடையல? தேவன் கற்பிக்கிற வழியில் நடக்காதனால மாற்றமடைகிறது இல்லை. வேண்டாம், வருஷத்துக்கு ஆண்டவரே போதிக்கிற வழிகளுக்கு நாங்கள் செவி கொடுக்கிறப்ப எனக்கு நன்மை உண்டாக, என் குடும்பத்துக்கு நன்மை உண்டாக, என் பிள்ளைகளுக்கு நன்மை உண்டாக. வேற யாருக்கும் இல்லை, வேற யாரோ பிரயோஜனப்படுவதில்லை, சபை இதன் மூலமாய் செய்ய போறதில்லை. எனக்கு நன்மை உண்டாக, எனக்கு ஆண்டவர் வசனமாக உனக்கு நன்மை உண்டாக, உனக்கு நன்மை உண்டாக திரும்ப திரும்ப சொல்றதை பார்க்கிறோம். அவை தேவனுடைய நன்மைகளை பெற்றுக்கொள்ள அவருடைய வழிகளிலே நான் நடப்போம். ஏசாயா 9 அதிகாரம் 19 வசனத்திலும் தேவன் தம்முடைய ஜனங்கள் சொல்லுகிறார், இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனை விட்டு வழிமாறி போகிற ஒரு சூழ்நிலை. அப்பொழுது ஆண்டு சொன்ன வார்த்தை வாசிங்க. ஏசாயா 1:19, நீங்கள் மனம் பொருந்தி செவி கொடுத்தால் என்ன செய்ய, எதை புசிப்பீங்க சொல்லப்படுகிறது? தேசத்தில், இந்த தேசத்தில் இருக்கிற நன்மையை நீங்க புசிப்பீங்கப்பா. தேசத்தில் எது நடக்கட்டும், எது வரட்டும், விலைவாசி உயர்வு ஏற்படட்டும், எத்தனை தீமைகள் வரட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. நீ எனக்கு செவி கொடுத்தால் தேசத்தின் நன்மையை நீங்கள் புசிப்பீர்கள். எல்லா வார்த்தைகளிலும் தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிற நிலைமைக்கு சொல்லப்படும். அவே இந்த 2025 வருஷத்துல இந்த முதல் மாதத்தை முடிக்க போறோம். அப்படியே வருஷங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். எப்பயும் போல நம்ம வாழ்க்கை ஓடக்கூடாது. கொஞ்சம் நிறுத்தி, ஆண்டவரே நான் சொன்னேன், என்னை காட்டிலும் உங்களுக்கு நீங்க செய்திகளை பார்க்கிறீர்கள், உலகத்துல அதிகமாக ஈடுபடுகிறீர்கள், உலகத்தின் நிலைமை உங்களுக்கு தெரியும், எவ்வளவு காரியங்கள் வரும்னு தெரியும். இன்னும் இதை காட்டிலும் மோசமான நம்ம தான் போகுது. ஆனால் இதன் மத்தியில நாமும் நம்முடைய குடும்பமும் தேவன் தருகிற நன்மையினால நிரப்பப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆவே தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்குமானால் ஆட்டோமேட்டிக்கா கீழ்ப்படி ஆரம்பிச்சிடும். ஆபிரகாமுக்கு தேவன் ஆண்டுடைய வார்த்தையை சொன்னார், ஈசாக்கை கொண்டு போய் பலி செலுத்த சொன்னார். அவன் பலி செலுத்தினான். ஆண்டவர் சொன்னாரு, இப்பொழுது நீ எனக்கு பயப்படுகிறவன் என்னன்னு செய்றேன் அறிந்திருக்கிறேன். அப்ப தேவ பயம் எதுக்குள்ள உண்டாக்குனா அவருடைய வழிகளை
நாம் பின்பற்றும்படியாக நம்மை கொண்டு செல்லும் என்பதில் மேலாருக்கு அறிமுகமான அடிக்கடி தெரிந்த வசனம் 34ஆம் சங்கீதம் 10 வசனம், கர்த்தரை தேடுவதற்கோ ஒரு நன்மையும் குறைவிடும். அப்ப ஆண்டவரை நம்ம தேட இந்த வருஷத்துல நான் சொன்னேன், திட்டமிடு. கர்த்தர் அதிகமாய் தேடுவதற்கு நீங்க பிரயாசப்படுங்க. நெருக்கடியான உலகத்தில் இருக்கிறோம். அதிகமான காரியங்கள், அழுத்தங்கள், பல காரியங்கள் நம்ம சுற்றி இருக்கிறது, உண்மைதான். ஆனால் மத்தியில கர்த்தரை தேடுங்க. முதலாவது தேடுங்க. ஒரு ஞாயிற்றுமையாவது மிஸ் பண்ணாம சபைக்கு வர பாருங்க. இடைநாட்டில் கர்த்தரை தேடுங்க. வேத வாசிப்பிலும் ஜெபத்திலும் கர்த்தரை தேடுங்க. குடும்பமா கர்த்தரை தேடுங்க. உடைய பிள்ளைகள் கற்பீங்க, நீங்க தேடுங்க. ஆண்டவர் நன்மையை தருவார். முழு இதயத்தோடு தேடுங்க. ஏதோ செய்யணுமே, பைபிள் வாசிக்கணுமே, கடமைக்காகல, முழு இதயத்தோடு கர்த்தரை தேடுவோம். கர்த்தர் தம்முடைய நன்மையினால அவர் நிறைவாக்குவார். அந்த வருஷம் தேவனை தேடுவது அதிகமாகட்டும், தேவனை தேடுறது கூடட்டும். வருஷங்கள் ஆக ஆக சிலர் ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர குறைஞ்சிக்கிட்டே போயிடும். அதல்ல, ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர வளர அர்ப்பணிப்பு அதிகமாக வேணும். அதிகமாய் ஜெபிக்கணும், அதிகமாய் வேத வாசிக்கணும், அதிகமாய் கர்த்தருடைய காரியங்களில் ஈடுபடணும். கர்த்தரை தேடுங்க. அதிகாலை எழும்பி கர்த்தரை தேடுங்க. ஆண்டவரை தேடும் பொழுது நன்மை நாள் அதை குறித்து அதிகமாக சொல்லவில்லை. அடுத்தபடியாய் யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிங்க. யோபுவின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நீர் அவரோடே பழகி சமாதானமாயிரும், அதனால் உமக்கு என்ன வரும்? நன்மை வரும். இந்த வசனத்துல என்னன்னா, ஆண்டவரோட நம்ம வைக்கிற ஃபெல்லோஷிப்னால, ஆண்டவரோடு வைக்கிற அந்த ஒரு ஐக்கியத்தினால நமக்கு தேவன் நன்மையை கட்டடுகிறார். The fellowship with God, அவரோடு பழகி என்று சொன்னால் அவரோடு ஐக்கியமாயிருக்கிறதை நமக்கு சுட்டி காட்டுகிறது. அவரோடு நாம் நெருக்கமாயிருக்கிற நிலைமை குறித்து சொல்லப்படுவதை பார்க்கிறோம். தேவனோடு ஒரு நெருக்கமான இடத்துல போவோம். ஆகவே தேவனோடு நம்ம ஐக்கியமானா, let us take time. தேவனோடு செலவழிக்க நேரத்தை நம்ம எடுத்துக்கொள்வோம், நேரத்தை ஒதுக்குவோம். ஜபத்தில் அவரோடு நம்ம நேரத்தை செலவழிக்கிறோம். வேத வசனத்தை வாசிக்கும் நேரத்தை செலவழிக்கிறோம். தேவனை ஆராதிக்க வரும் பொழுது தேவனோடு நேரத்தை செலவழிக்கிறோம். இப்படி அவரோடு செலவழிக்கிற நேரங்களை ஒரு பாட்டு பாடாத, உம்மோடு செலவழிக்கும் ஒவ்வொரு நேரமும் இப்படிப்பட்டதல்ல, வீணானதல்ல, வீணானதல்ல. ஒவ்வொரு நேரமும் அது பயனுள்ள நேரங்கள். இந்த வருஷத்துல நம்ம பிளான் பண்ணுவோம், திட்டமிடுவோம், தீர்மானிப்போம். இவ்வளவு நேரம் ஆண்டவரோடு நான் ஸ்பெண்ட் பண்ண போறேன் இந்த நேரத்தை என்று நம்ம திட்டமிடுவோமானால் நமக்கு நன்மை வரும். ஏதோ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மட்டும் வந்துட்டு அதோட போறது இல்லை. ஒரு சண்டே கிறிஸ்டின், ஞாயிற்றுக்கிழமை கிறிஸ்தவனா இருப்பது அல்ல. இடைநாட்கள்ல இங்க வந்து ஒரு 2 மணி நேரம் தான். இதை தவிர மற்ற நேரங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்க வீடுகளில் ஆண்டவரோடு இருக்க வேணும், நேரத்தை இருக்கணும். அதனால தான் டிவியில் பிரசங்கம் கேட்கிறோம். டிவியில் பிரசங்கம் கேட்கறது சரியா? அது சொல்லலை, நான் அதை சொல்ல. நீங்க கர்த்தரோடு எவ்வளவு நேரம் தட்டி இருக்கிறீங்க? வேத வாசிப்புல, ஜெபத்துல, அவரை ஆராதிப்பதில் நேரத்தை செலவழிக்கணும். அப்படி நேரங்கள் மிக விரைவாக பாருங்க. இப்ப ஜனவரி மாதம் 1ஆம் தேதி ஆரம்பித்தது. இப்ப என்ன செய்ய போகுது? சனிக்கிழமை என்ன செய்தாங்க? முடிய போகுது. அடுத்து பிப்ரவரி ஆரம்பிக்கும். ஆரம்பித்தால் பிள்ளைகளுடைய பரீட்சை உடனே வந்துடும். மார்ச், ஏப்ரல், டக்கு அடுத்து மே மாசம் வந்துடும். மிக விரைவாய் காலங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறதை நம்ம அறிந்திருக்கிறோம். இப்படிப்பட்ட நாட்கள்ல நம்ம தேவன் கொடுக்கிற தருணங்களை வீண்படுத்தக்கூடாது. நான் உங்களோடு என்ன பேசினேன், தேவன் கொடுக்கிற தருணங்களை பயன்படுத்த வேண்டும் என்று கர்த்தருடைய வார்த்தையை நான் உங்களோடு பேசினேன். அவை நேரங்களை ஒதுக்கும். சாப்பாட்டுக்கும் வீட்டு வேலை செய்வதற்குமே காலங்களை பொழுதுபோக்கணும்னு சொன்னால் அது தேவை. அது செய்து கொண்டே இருந்தால் செய்து கொண்டே தான் இருக்கணும். அதுக்கு நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் நான் ஆண்டவரோடு ஜெபம் பண்ணிட்டு வேதவாசி மற்ற காரியத்தை செய்ய போறேன் அது திட்டமிடுவீங்கன்னா மனம் இருந்தால் நமக்கு என்ன உண்டாகும்? மார்க்கம். அப்படி இல்லைன்னா விடிஞ்சதுல இருந்து ராத்திரி வரைக்கும் வேலையா தான் இருக்கும்.
சாத்தான ரொம்ப பிஸி ஆகிடும். நன்மை உண்டாகும். அவரோடு பழகும், அவரோடு ஒட்டிக்கொள்ளுவோம். நம்ம நன்மையை தேவன் தருவார். 84ஆம் சங்கீதம் 11ஆம் வசனத்தை வாசிங்க. சூரியனும் கேடகமானவர், கர்த்தர் கிருபையையும். நல்ல அருமையான வார்த்தை பார். அவரே சூரியன். அவர் என்ன பண்றாரு? என்ன கொடுக்கிறாரா? மகிமையையும் கிருபையையும் அருள்வார். எது நடக்கிறவர்களுக்கு உத்தமமாய் நடக்க வேண்டும். அப்படின்னா என்ன? மனுஷருக்கு முன்பதாகவும் நாம் யோக்கியமாய் நடக்க வேண்டும். தேவனுக்கு முன்பாகவும் என்ன செய்யணும்? யோக்கியமா நடக்கணும். இன்னைக்கு அநேக நேரத்தில் என்ன சொல்றோம்? நான் தேவனுக்கு முன்னால சரியா இருக்கிறேன். அதல்ல. தேவனுக்கு முன்னால சரியா இருப்போமானா யார் முன்னாலும் சரியா இருக்கணும்? மனிதர் முன்னால சரியா இருக்கணும். தேவன் முன்னாடி செம்மையாயிருப்போமானால் நம்முடைய வாழ்க்கை மற்ற மனிதர்களுக்கு முன்னாடி என்ன செய்யணும்? செம்மையாயிருக்கணும். கேடுபாடா இருக்கக்கூடாது. பவுல் சொல்லுகிறார், தேவனுக்கு முன்னால மனுஷனுக்கு முன்னால குற்றமற்ற மனச்சாட்சி உடையவனாயிருக்க நான் விரும்புகிறேன். ஆசை. ஆண்டவருக்கு என்ன தெரியும்? என்னை பத்தி ஆண்டவருக்கு தெரியும், ஆண்டவருக்கு புரியும். ஆண்டவருக்கு எல்லாம் தெரியும். மற்ற மனுஷன் என்ன தெரியும்? உங்களை பத்தி வேற மாதிரில தெரியும். அதல்ல. உத்தமமாய் வேலை ஸ்தலத்தில், தேவன் கொடுத்திருக்கிற தொழிலில், தேவன் கொடுத்திருக்கிற பணிகளிலே நாம் உத்தமமாய் நடக்க வேண்டும். சரியாய் நடக்க வேண்டும். சின்ன வேலையானாலும் சரி, பெரிய வேலையானாலும் தேவன் கொடுத்த பொறுப்புகள் எதுவானாலும் பரவாயில்ல. அன்னைக்கு பவுலை குறித்து கொரிந்தியர்ல வாசித்த உடனே விளங்க பண்ணுகிறோம் என்று சொல்லுகிறார். எல்லாருக்குமாக நான் தேவனுடைய ஊழியக்காரர்கள் என்ன செய்யணும்? விளங்க பண்ணுகிறோம், விளங்க பண்ணுகிறோம். அந்த வார்த்தை அன்னைக்கு நான் யோசிச்சு வாசித்து பார்த்தேன். அப்படி சொல்லி அவருடைய 3 பகுதியாக அவர் சொல்லிக் கொண்டு வருகிறார். எல்லா விதத்திலும் விளங்க பண்ணுகிறோம். நம்ம விளங்க பண்ண தேவனுடைய பிள்ளைகளாக நம்மை விளங்க பண்ண வேண்டும். மற்றவங்களுக்கு தெரியாது, என்னை பற்றி அவங்க அப்படிதான் சொல்லுவாங்க அப்படின்றது இல்லை. அவங்க சொல்றவங்க சொல்லட்டும். ஆனால் உத்தமமாய் நடக்கும் பொழுது அந்த வசனத்துல கொஞ்சம் அடிஷனா சொல்லப்படுகிறது. உத்தமமாய் நடக்கிறவர்களுக்கு நன்மையை வழங்காது இரார், இருக்கவே மாட்டார். நீ கேட்டாலும் கேட்காட்டாலும், விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும், எதிர்பார்த்தாலும் எதிர்பார்க்காவிட்டாலும் அந்த நன்மை என்ன செய்யும்? உண்டாகும். பார்த்தீங்களா? வழங்காதீரார். ஆண்டவர் சாங்ஷன் பண்ணிடுவார், ஆண்டவர் கொடுத்துருவார். நீங்க எதிர்பார்க்கல, நீங்க ஒருவேளை தருவான்னு சொல்லி நினைக்கல, திட்டமிடல, ஆனா தேவன் தருவார். ஆனா உத்தமமாய் நடக்கிறவர்கள். ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார், யாத்ராம புத்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே, அவன் முந்தின பகுதியிலே அவன் தேவனுடைய வார்த்தைக்கு வழிவிலகி போய்விட்டான். ஆனா இப்பொழுது அவர் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்திலே ஆபிரகாம் பார்த்து சொன்னார். வாசியாப்போம். ஆதியாம் 17:1. கர்த்தர் ஆபிரகாமுக்கு தரிசனமாகி, நான் சர்வவல்லமையுள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. பிராக்டிக்கல் லைஃப். அந்த நடந்து கொண்டு நடக்கிறவர்கள் என்கிற வார்த்தை எதை குறிக்கிறதுனா, நம்முடைய அனுதின வாழ்க்கை, பிராக்டிக்கல் லைஃப், நடைமுறை வாழ்க்கை சொல்லப்படுகிறது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது மார்க்க சம்பந்தமான வாழ்க்கை அல்ல, நடைமுறை வாழ்க்கை. கிறிஸ்தவ மதத்தில் இருக்கிறோம், சில கொள்கைகளை பின்பற்றணும் என்பது அல்ல. நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கை, நம்முடைய வாழ்க்கை நடைமுறையில் எல்லா காரியத்தையும் செய்யுங்க பாதிக்கூடிய ஒன்று, நடைமுறையில் வெளிப்படுத்தக்கூடிய ஒன்று. இது மிக முக்கியம். அவை நடக்கிறவர்கள் ஆண்டவரே, உத்தமமாய் முன் செல்ல எனக்கு உதவி செய்யவா என்று தேவ மனுஷன் பாடியிருக்கிறார். ஆண்டவரே, உத்தமமாய் நடக்க வேண்டும். மற்றவர்களை பாராட்டு, உத்தமன் அப்படின்னு பாராட்டுறதுக்கு இல்லை. யோபு மனைவி சொன்னாய், அவன் ஆண்டவர் விடாம
ஆண்டவரை குறை சொல்லாம தேவனை எவ்வளவு நாளையா அவ்வளவு உத்தமத்தை பற்றி கொண்டிருப்பீர்? கரெக்டா பார்த்தீங்களா? ஆண்டவர் அந்த உத்தமத்தில் நடந்து கொள்ளும்பொழுது தேவன் நன்மையை நிச்சயமாய் தருவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ரெண்டு காரியம் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். அவே இந்த வருகிற நாட்கள் நமக்கு நன்மையும் கிருபையும் தொடருகிற நாட்களா இருக்கட்டும். நாம் தேடி போற நாட்கள் அல்ல. ஒவ்வொரு நன்மைகள், எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்க்காத நன்மைகள் எல்லாம் ஒன்றன் பின் ஒன்றாக நம்முடைய வாழ்க்கையை இந்த வருஷத்தில் அனுபவிக்கிற நாட்களாய் இருக்கும் என்று கர்த்தர் விரும்புகிறார். தீமையில உலகம் தீமை தான். உலகத்தில் பல காரியங்கள், உலகத்தை பார்க்க போறதில்லை. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாய் நாம், என் ஜனங்கள், அவருடைய ஜனம், நம்ம இப்படி நடக்க ஆரம்பிச்சோம்னு சொன்னா, இந்த விதத்தில் செயல்பட ஆரம்பிச்சோம்னு சொன்னா, நன்மைகளை தானும் தாராளமாய் தர ஆரம்பிப்பார். அவே அதை பெற்றுக்கொள்வோம். 104 சங்கீதத்தில் உள்ள காரியத்தை அதை வேறு விதமாய் சொல்ல சுட்டி காட்ட முடியாது விரும்புகிறேன். 27, 28 வசனங்கள். ஏற்ற வேளையில் ஆகாரத்தை தருவீர் என்று அவைகளெல்லாம் நோக்கி பார்த்திருக்கும். நீர் கொடுக்க வாங்கிக் கொள்ளும். நீர் உம்முடைய கையை திறக்க அவைகள் நன்மையினால் என்ன செய்யுமா? எப்பொழுது ஆண்டவர் குறிப்பிட்ட நேரத்தை தருவார் என்று என்ன செய்தான்? காத்திருக்கிறது. இந்த வருஷத்துல அவசரப்படுறதில்லை. சில நன்மைகள் இல்லைன்னு உடனே நம்ம அவசரப்பட்டு அந்த காரியத்தை பெற்றுக்கொள்றதில்லை. வெயிட் பண்ணுங்க, கொஞ்சம் பொறுத்துருங்க. பிராணிகளை பற்றி சொல்லப்படுது, ஜீவ சந்துக்களை பற்றி அங்கே சொல்லப்படுது. ஏற்ற வேளையிலே அது தருவீர் என்று காத்திருக்கான், காத்துக்கிட்டே இருக்கு, வெயிட் பண்ணிட்டு. ஆண்டவர் என்ன பண்றாரா? கையை திறக்க நன்மையினால் என்ன செய்தாங்க? நிறுத்தியாக்கிறேன். ஆண்டவர் அந்த டைம், காட்ஸ் டைம், தேவனுக்கு எந்த வேளையில எந்தெந்த காரியங்களை தரணும்னு சொல்லி அவருக்கு நன்றாய் தெரியும். நான் சொல்றேன், நம்ம அனுபவிப்பதுக்கு தான் எல்லா நன்மையிலும் என்ன செய்யாருங்க? சம்பூர்ணமாக தருகிறார். அதை பெற்றுக்கொள்வதற்கு அவரை வெயிட் பண்ணி அவரை பார்த்துக்கிட்டு இருப்போம், அவரை நோக்கி கொண்டிருப்போம். சிலர் அவசரப்பட்டு சில காரியங்களை செய்வதனால சிக்கல்களுக்குள்ளே மாட்டிக்கொள்கிறார்கள். கடனை வாங்கி சிலர் பிரச்சனைகளை மாட்டிக்கொள்ள பார்க்கிறோம். வேண்டாம், வெயிட் பண்ண. ஆண்டவரே, நீங்க நன்மை தெரிவின்னு சொல்லிக்கிறீங்க, நான் உண்மை நோக்கி பார்க்கிறேன்ப்பா. கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நன்மையினால திருப்தி ஆக்குகிற கர்த்தர். வார்த்தையை சொல்ல நான் உங்களோடு பேச மாத்திர ஒரு நாள் உங்களால் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இந்த வருஷத்துல குடும்பங்களுக்கு உண்டாகக்கூடிய நன்மைகள் உண்டாக வேண்டும் என்று தேவ சமூகத்தில் ஜெபிக்கிறோம். ஆண்டவருடைய வாக்குத்தத்தை பெற்றுக்கொண்டு அனுபவிப்பதற்கு எல்லா நன்மையும் சம்பூர்ணமாய் தருவேன் சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, நீ ஜீவனுள்ள தேவன் தாரும். ஆண்டவரே, ஆவிக்குரிய பிரகாரமாய் நம்ம ஆசிரியப்படுவது மாத்திரமல்ல, இந்த எல்லாம் ஆவிக்குரிய காரியத்தை சொல்லுது. இப்படி சொல்லும் பொழுது ஆட்டோமேட்டிக்கா உலக பிரகாரமான எல்லா நன்மையும் நிச்சயம் நம்ம பின்தொடர ஆரம்பிச்சிடும். நம்முடைய சைடுல தேவன் சொல்லுகிற நிபந்தனைகள், தேவன் எதிர்பார்க்கிற காரியங்கள், இதை நம்முடைய வாழ்க்கையில செய்து கொண்டே இருப்போமானால் நமக்கு தர வேண்டிய நன்மைகள் எல்லாவற்றையும் தேவன் ஒன்றும் குறைவிடாமல் நமக்கு தந்துருவார். எதிர்பார்க்காம தருவார். எதிர்பார்க்காத நன்மையெல்லாம் தேவன் தர முடியும். ஆவே நாம் தேவ சமூகத்தை நோக்கி காத்திருப்போம், தரித்திருப்போம். கடைசியாய் இன்னொரு வசந்த வாசிங்க. நீதிமொழி புத்தகம் 13ஆம் அதிகாரம் 2ஆம் வசந்த வாசியாப்போம். மனுஷன் தன் வாயின் பலனால் எதை புசிப்பான் சொல்லப்படுகிறது? எதன் பலனால் நன்மை புசிப்பான்? யார் வாய்? அவருடைய கருணாக்குள்ள மற்றவங்க சொல்ற வாய் இல்லை. சொல்ல ஐயோ கருணாக்குள் அவங்க சொன்ன அப்படியே நடந்துடும், அப்படி பைபிள்ல சொல்லல. நீங்க என்ன சொல்றீங்களோ அது என்ன செய்யும்? நடக்கும். அப்ப என்ன எழுதப்படுகிறது? நீதிமொழி 18:21 வாசிக்கிறோம். மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கிறது, அதை விரும்புகிறவர்கள் அதன் கனியை நிச்சயவார்கள். அப்ப ஜீவனை விரும்பினால் உங்க வாயில எதைத்தான் பேசணும்? ஜீவனுக்கு ஏதுவான வார்த்தைகளை பேச வேண்டும். நன்மையை இந்த வருஷத்துல நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா
உங்க வாயிலிருந்து என்ன வார்த்தையில் வர வேண்டும்? நன்மையான வார்த்தையில் வரும். நன்மையான வார்த்தைகள், விசுவாசத்தின் வார்த்தைகள். சூழ்நிலை எதிராகத்தான் இருக்கும். சரீரத்தின் நிலைமை நமக்கு ஒத்துவாராதெல்லாம் காணப்படலாம். ஆனா எல்லாவற்றையும் மீறி நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுடைய வசனத்தை அறிக்கை செய்கிறதா இருக்கட்டும். பவுல் சொல்ல பாருங்களேன், பலவீனம் தான், என்னை பலவீனப்படுத்துகிற முள் இருக்கு. ஆனா பிலிப்பியர் சொல்றாரு, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு என்ன இருக்கு? பலனுண்டு. விசுவாச வார்த்தையை சொல்லுவோம், நன்மை உண்டாக முடியாய். இருதயத்தில் விசுவாசித்து தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிக்கை செய்வோம். தாவீதுடைய வாழ்க்கையில் சொல்கிறான், உம்மாலே ஒரு சேனைக்குள் என்ன செய்வேன்? நான் பாய்வேன் ஆண்டவரே. உம்மாலே ஒரு மதில் என்ன செய்வேன்? மதில் தான், பெரிய மதில். ஐயோ நான் என்ன செய்ய போறேன், இவ்வளவு பெருசா இருக்க? இல்ல, என் தேவனால என்ன செய்வேன்? நான் தான். ஜீவனுள்ள தேவத்துல நன்மையை காணாதிருந்தால் கர்த்தர் நன்மையை காணும்படி கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சவுல் அவனுக்கு விரோதமாய் தீமை செய்ய எத்தனித்தான். அப்சலோம் அவனுக்கு விரோதமாய் தீமை செய்ய எத்தனித்தான். ஆனா கர்த்தர் தீமையே இல்ல, தாவீதுக்கு நன்மையை கர்த்தர் கட்டளையிட்டார். ஹல்லேலூயா. நீங்க நம்ம தீமை சொல்லி எழும்பலாம், நம்ம சுட்டு தீமையில் வரலாம், பல காரியம் வரலாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நன்மையை தேவன் தருவார். Let us confess the word of God. தேவனுடைய வார்த்தையை நம்முடைய வாயில் என்ன செய்வோம்? அறிக்கை செய்வோம். ஆசா யுத்தத்துக்கு வந்த வேளையில சொன்னான். அவன் யோசிச்சு பார்த்தா, ஐயோ முடியாது. இல்ல, பலமுள்ளவனுக்கு ஆகிலும் பலனற்றவனுக்கு ஆகிலும் உதவி செய்வது உமக்கு பிடிப்பட்ட காரியம் ஆண்டவரே, லேசான காரியம். விசுவாச வார்த்தையை எழுதுங்க, ஒரு நோட்டை போட்டு எழுதி அதை அறிக்கை செய்யுங்க. ஒவ்வொரு நாளும் அறிக்கை செய்யும். அறிக்கை செய்வோம்னு சும்மா இந்த மனப்படம் ஒப்பிக்கிறத சொல்லலை, உள்ளான இருதயத்திலிருந்து நம்ம சொல்ல. சிலர் 100 தடவை சொன்னா நடக்கும், 1000 தடவை சொன்னா நடக்கும். அப்படி நடக்காது. அந்த மந்திரத்தை சொல்லல, உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வசனத்தை நிச்சயம் அறிக்கை செய்வோம். பலவீனன் எவனும் தன்னை பலவான் என்று சத்தமா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அப்ப நீங்க எப்படி இருக்கீங்கன்னு கேட்டா என்ன சொல்லணும்? சத்தமா சொல்லுங்க. இது வரைக்கும் என்ன சொன்னீங்க? அதை சொல்லத்தான் நீங்க கேட்கறது ஒரு ஆள் ரெடியா இருக்கீங்களே, அதனால அப்படின்னு சொல்லிடுவோம். சொல்லுவோம், தனிப்பட்ட முறையில் சொல்லுவோம், ஆண்டவரே பலவீனம் இருக்குல்ல, இல்லாமல் இல்லை, இருக்கு. சொல்லுவோம், ஆண்டவரே நான் பலவான், உங்களுடைய பலத்தினால் கேடு ஆண்டவரே. ஆபவுக்குள்ள வாசம், அவரின் கால்களை மான்களின் போலாக்கி. வசனத்தை சரியா சொல்லலன்னா ஏவாள் நிலைமை தான். தெரியுதா உங்களுக்கு? நான் என்ன 110 சங்கத்தை படிச்சுட்டு இருக்கேன், அதுல ஏவாளை பத்தி போட்டுருந்துச்சு. வாசிங்க, திரும்ப வாசிங்க. மான்களை போலாக்கி எங்க பண்ணுவாரு? உயரமான ஸ்தலங்கள்ல என்ன செய்வாராம்? காலில் ஸ்ட்ரென்த் கொடுத்தா என்ன பண்ணாரு? நடக்க பண்ணுகிறார். வசனங்களை கவனமா படிக்கணும். நான் அந்த 110 சங்கத்தை படிக்கும்பொழுது ரொம்ப கொஞ்சம் கவனமா வசனத்தை வாசிக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட். அதுல ஏவாளை பத்தி எப்படி வசனத்தை பயன்படுத்தினதை பத்தி அதுல எச்சரிப்புற மாதிரி சொல்லப்படுறது. நம்ம நினைக்கிற சொல்லிடக்கூடாது, சரியா? உயரமான ஸ்தலங்கள்ல என்ன வராங்க? நடக்க பண்ணுகிறார். யோசிச்சு பாருங்க, என் கால்களை மான்களின் கால்களை போலாக்கி. ஐயோ இன்னைக்கு ஃபீபிள். அந்த வசனத்தில் நீங்க பாத்தீங்கன்னா முதல்ல அந்த ஆபவுக்குல முன்னால பாத்தீங்கன்னா 16ஆம் வசனமா வாசிங்க. 3:16. சத்தத்தை கேட்ட போது என் குடல் என்ன செய்து குழம்பிட்டான். என்ன செய்ய உதவி என்ன செய்தாங்க? துடித்தது. என் எலும்புகளில் உட்கண்டாயிற்று, என் நிலையில் என்ன செய்த நடுங்கினே. ஆனாலும் இக்கட்டு நாளிலே, எந்த நாள்ல வாய் துடிக்குது, குடல் குழம்புதான், வயிற்ற கலக்கிட்டு வருது, அப்படியே நடுக்கம். ஆனா அவன் சொல்றான், இல்லப்பா என்னை அவர் உன்னதமான இடம் வைக்க போறார். ஹல்லேலூயா. என் கால்களை எப்படி மாத்த போறாரு? மான்களின் காலை போலாக்கி.
விசுவாச வார்த்தைகள். அவன் சொல்ற வார்த்தை தான். ஆபோக்கு பைபிள் ஸ்டடி வந்தா தெரிஞ்சிருக்கும். முதல் 2 அதிகாரம் பயங்கர குழப்பங்கள், பிரச்சனைகள். ஆனா 3ஆம் அதிகாரத்துல நான் இளைப்பாறுவேன், நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன், அவரின் கால்களை மான்களை காலப்பட வச்சுவாங்க. முற்றிலுமான ஒரு டிரான்ஸ்பர்மேஷன். ஆபோக்குடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை 3ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். முதல் அதிகாரத்திலே இதுவரைக்கும் ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே, எப்படி செய்கிறீர் ஆண்டவரே, உமக்கு சரிதான ஆண்டவரே என்று ஆண்டவரோடு வாக்காடினவன், பல கேள்வியை கேட்டவன். ஆனா 3ஆம் அதிகாரத்தில் பாத்தீங்கன்னா நான் இளைப்பாறுவேன். இக்கட்டு நாள்ல, சாதாரண நாள், இக்கட்டு நாள் இளைப்பாறுவேன். எல்லாம் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள என்ன செய்வேன், மகிழ்ச்சியா இருப்பேன், அவரின் கால்களை மான்களின் காலப்படாங்க ஆக்குவார். அதுதான் தேவனுடைய. பிரச்சனையே வராது, இல்ல போராட்டமே எல்லாம் இருக்கும். ஆனால் கர்த்தர் விசுவாச வார்த்தை, நான் இளைப்பாறுவேன், ஹல்லேலூயா, நான் மகிழ்ச்சியா இருப்பேன். விசுவாச வார்த்தையை படிங்க. பைபிளை வாசிக்கும் பொழுது வசனங்களை தெரிந்து கொண்டு குறித்து கொண்டு அதனை செய்யணும், படிக்கணும். கர்த்தரின் நாமம் பலத்த துருவம், நீதிமான் அதற்குள் ஓடி என்ன செய்வான், சுகமாயிருப்பான்னு சொல்லி ஆண்டவரே. அப்படி சுகமாத்தம்னா ஆண்டவர் சொல்றாரு, நம்ம வாழ்க்கையில் என்ன வரும், நன்மை வரும், நன்மை வரும், நன்மை வரும். வாயின் பலனால எதை நோய்ப்போம், நன்மை. அப்படின்னா எதை சொல்றோமோ அதான் தீமையான வார்த்தைகள் எல்லாத்தையும் சொன்னா தீமை தான் வரும். வேண்டாம். வார்த்தையின் வாக்குகள் மாறட்டும். நம்முடைய வாயில் புறப்படுகிற வார்த்தைகள் விசுவாசத்தின் வார்த்தையாய் மாறட்டும். ஹல்லேலூயா. நெகட்டிவ் அல்ல, எதிர்மறையான வார்த்தை அல்ல, நேர்மறையான வார்த்தைகளை பேசுவோம். அது விசேஷமா கர்த்தருடைய வார்த்தையை நாம் பற்றிக்கொள்வோம். அப்பொழுது ஆண்டவர் சொல்றாரு, இது என் ஜனம், இப்படிதான் நடக்கப்பா, அப்ப நன்மையினால் என்ன செய்வேன், நான் திருப்தி ஆக்குவேன். அவருடைய ஜனம் என்று சொல்லப்படனா அவருடைய ஜனமாய் நாம் நடக்க வேண்டும், அவருடைய வழிகளில் நடக்க வேண்டும். நான் அவருடைய ஜனம் என்ற பெயரை வைத்துக் கொண்டு என்னுடைய இஷ்டத்துக்கு நான் போறதில்லை, என்னுடைய விருப்பத்தின்படி நான் வாழ்றதல்ல, அவருடைய வார்த்தையின்படி நான் நடக்க வேண்டும். இந்த கடைசி நாட்டிலே ஒரு கூட்ட ஜனங்களின் வாழ்க்கையின் முறை என்ன? ஏசாயா 4ஆம் அதிகாரம் முதல் வசனத்தை வாசிங்க. ஏசாயா 4:1. அந்நாளில், அந்நாளில் பைபிள் வரணும்னா அந்த கடைசி நாட்களை குறிக்கிறவன். அந்நாளில் சொந்த ஆகாரத்தை புசித்து என்ன சொல்லுவாங்களா, உம்முடைய ஜனம் உம்முடைய பேர் மாத்திரம் வழங்கட்டாப்பா, ஆனா நாங்க என்ன சாப்பிடுவோம், நீ தர வசனத்தை சாப்பிட மாட்டோம், நீ தருகிற ஆகாரத்தை நினைச்ச மாட்டோம், சாப்பிட மாட்டோம், உம்முடைய வழியில் நடக்க மாட்டோம், ஆனா எங்களுக்கு பேர் மாத்திரம் உண்டாகணும். நோ, ஆண்டவர் அவருடைய வார்த்தைகளை நாம் உள்ள வேண்டும். அவருடைய ஜனமா இருக்கணும்னா அவர் தருகிற ஆலோசனைக்கு நம்ம கீழ்ப்படியும். ஆகவே இந்த முதல் வருஷத்தின் இறுதி வாரத்தில் வந்திருக்கிறோம். அவருடைய ஜனமாயிருந்து இந்த வருஷம் முழுவதும் மாத்திரமல்ல, நம்முடைய வாழ்க்கை முழுவதும் நன்மையும் கிருபையும் தொடரும்படியாய் தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். நமக்காக நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும், ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தேவன் நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். அதெல்லாம் சுதந்திரத்துக் கொள்ளத்தக்கதாக நாம் வாயின் வார்த்தைகளை சரியா பயன்படுத்துவோம், தேவனுக்கு காத்திருப்போம், உத்தமமாய் நடப்போம், அவரோடு நேரத்தை செலவழிப்போம், அவரை தேடுவோம், அவர் சொல்ற வழிகளை கேட்டு நாம் கீழ்ப்படிவோம், தேவனுக்கு பயப்படுற பயத்தினால நிரப்பப்படுவோம். அப்ப நாம் நன்மையை அதைத்தாரும் இதைத்தாரும் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் நினைத்திராத, நாம் வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் மிகவும் அதிகமான காரியத்தை கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. எல்லா தேசங்களும் எழுமிக்கலாமா? ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. நல்லவர் நல்லவரே, இயேசு நல்லவர் நல்லவரே, நல்லவர் நல்லவரே, இயேசு நல்லவர் நல்லவரே, என் வாழ்வு என் நாளும் எங்கே
எங்கேயும் எப்போதும் நல்லவர் நல்லவரே. என் வாழ்வில் நாளும் எங்கேயும் எப்போதும் நல்லவர் நல்லவரே. எல்லா சேர்ந்து காரணங்களே அவர் நன்மை செய்கிறவர். தீமையை பார்க்கக்கூடாத சுத்த கண்ணன். தீமை என்பதே இல்லை. தேவனுடைய பிள்ளையோ, சாத்தான் தீமை செய்ய நினைத்தாலும் அந்த தீமையை நன்மையாய் மாற்றி அமைப்பார். 2020 வருஷத்துல நானும் நீங்களும் தேவனால் வருகிற நன்மையை அடைய வேண்டும். தேவன் நமக்கென்று நன்மைகளை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். சுதந்திரிக்க வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்களை பார்த்து என்னுடைய ஜனம் என்று சொல்ல வேண்டும். ஆனால் ஒரு வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், பயப்படுவோம், ஒரு காத்திருப்போம், விசுவாச வார்த்தையை சொல்லுவோம். தேவன் அந்த வார்த்தையை கீழ்ப்படி நான் அவருடைய ஜனம் என்று நான் சொல்றதில்லை, அவரு சொல்லுவார். நன்மையை வழங்காகிறார், கட்டாயம் தருவார். தேவனுடைய பிள்ளையே, பிசாசோட அவனுக்கு அந்த தீர்மானத்தை இல்ல. தேவன் உனக்கு என்று நன்மையை உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். ஏற்பாடு செய்து வைத்திருக்கிறார். தாவீதுக்கு சிங்காசனத்தை ஏற்பட வைத்திருந்தார். யோசேப்போடு சிங்காசனத்தை ஏற்பட வைத்திருந்தார். யோசுமார்கள் நல்ல காலையில் சொல்ல ஆண்டவரே நல்லவராப்பா, வாழ்க்கை நன்மை செய்ய முடியாது. சொன்ன வார்த்தைகளுக்கெல்லாம் நான் கீழ்ப்படி அர்ப்பணித்து இப்போது பாபத்தோடு தேவ சொல்லப்பட்ட நல்லவர் நல்லவரே, இயேசு நல்லவர் நல்லவரே, நல்லவர் நல்லவரே, இயேசு நல்லவர் நல்லவரே. என் வாழ்வில் நாள் எங்கேயும் எப்போதும் நல்லவர் நல்லவரே. என் வாழ்வில் நாளும் தனிமையில் தோன்றினரோ இயேசு நல்லவர் நல்லவரே. இனி என்னால் இயலாதெனினோ இயேசு நல்லவர் நல்லவரே. தனிமையில் தோன்றினரோ இயேசு நல்லவர் நல்லவரே. இனி என்னால் இயலாதெனினோ இயேசு நல்லவர் நல்லவரே. நல்லவர் நல்லவரே, இயேசு நல்லவர் நல்லவரே. நல்லவர் நல்லவரே, இயேசு நல்லவர் நல்லவரே. என் வாழ்வில் நாளும் எங்கேயும் எப்போதும் நல்லவர் நல்லவரே. என் வாழ்வில் என் நாளும் நல்லவராகவே இருக்கிறீரப்பா. காலங்கள் மாறினாலும், சூழ்நிலை மாறினும், உலகத்தில் எல்லா காரணம் மாறினாலும், தீமைகளால் நிறைந்திருந்தாலும் நீ நல்லவரப்பா. என் வாழ்க்கையில் நன்மையினால் திருப்தியாக்குவேன் சொல்லியிருக்கிறீர் ஆண்டவரே. இந்த வருஷத்துல எங்களுக்கு என்று விசேஷித்த நன்மைகளை நீ உண்டு கொண்டு வைத்திருக்கிறீரப்பா. நான் அதை அடைய வேண்டும் ஆண்டவரே. அதை பெற்றுக் கொள்வதற்கு உமக்கு பயப்படுற பயம் எங்கள் உள்ளத்துல வரட்டும் ஆண்டவரே. உமக்கு பயப்படுற பயம் எங்கள் உள்ளத்துல வரட்டும். நீ வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற அனுபவம் வரட்டும். நீ சொல்லுகிற ஆலோசனைப்படி நடக்கிற ஒரு வாழ்க்கை வரட்டும்ப்பா. எந்த காரியத்துக்கு அவசரப்படாம சமூகத்துல காத்திருந்து பெற்றுக்கொள்ள தாங்க. உத்தமமாய் நான் நடப்பது உதவி செய்யும். மனுஷனுக்கு முன்னால மாத்திரமல்ல,
தேவனுக்கு முன்னாலும் உத்தமமா நடக்க ஆண்டவரே எங்க வாய் பாசிட்டிவ் வேர்ட்ஸ், நன்மையான வார்த்தையில பேசணும் ஆண்டவரே, விசுவாச வார்த்தையில பேசணும். அப்பா உதவி செய்யுங்க, கிருபைதாங்க. உலகத்தில் தீமைகளும் விக்கினங்களும் சூழ்ந்து கொண்டிருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். தேசங்கள்ல மாற்றங்கள் ஏற்படுவதை பார்க்கிறப்பா. இப்படி காலங்களில் எங்களுக்கு நன்மையும் கிருபையும் தொடரட்டும். நீ ஒன்று வைத்திருக்கிற நன்மைகளை நாங்கள் ஒவ்வொருவரும் வரப்போற நாட்களை அனுபவிக்கத்தக்கதாய் கர்த்தர் உதவி செய்யும்படி ஆசீர்வதிக்கிறோம். வாரமும் சில வேலைகள், பிரயாணங்கள், படிப்புகள், தொழில் எல்லாவற்றையும் கர்த்தர் கூட இருப்பீராக. மாநில பவிஷ்ய ஆசிரியர் என்றால் ஆசிரியை ஒவ்வொருவரையும் ஒப்புடுவோம். அவர்களுக்காக விசேஷமாக நான் ஜெபித்திருக்கிறோம். கர்த்தர் கூட இருப்பதாக. குடும்பமாய் சபைக்குமாய் போற எல்லா சத்துடைய வல்லமைகள் அந்தகாரத்தின் அசுத்தான இயேசுவின் நாமத்தை சிறைப்படுத்துகிறோம். நித்தியமாயப்பட்டு எங்கள் ரத்தத்தை வைத்துக் கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. நான் ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன், இயேசு ரத்தத்தில் மறைந்துள்ளேன். யாரும் நீங்கும் என்னை அணுகாது, யாரும் நீங்கும் என்னை அணுகாது. இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவன் பரிசுத்தருடைய பாலும் பராமரிப்பும் நம் யாவரோடும் உண்டாயிருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தரை ஆசீர்வதிப்பாராக.